ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சியில் ஏரில் வந்து 744 ரேங்க் எடுத்த மிஸ்டர் ராஜபிரபுங்கிற ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம சேனலில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கவர்னன்ஸ் எடுத்திருப்போம். அதையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க் தரேன். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி எஜுகேஷனுங்கிற டாபிக் பார்க்க போகிறதுனால ஒரு சின்ன ஒரு நெல்சன் மண்டேலா கோட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்டு. எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல டூல், வந்து அதை வச்சு நம்ம இந்த உலகத்தை வந்து மாற்றலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நமக்கு தேவையா, இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறையா வந்து டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எஜுகேஷன் எதுக்கு உனக்கு வேணாம் நம்ம அவன்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த படிப்பு படித்தேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எதுக்கு வேலைக்காக கொண்டு வந்தாங்க? ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன்லாம் என்னென்னு பாருங்கள், நாலேஜ் ஷேரிங். அதாவது எனக்கு தெரிஞ்ச அறிவை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து எஜுகேஷன். ஸோ அப்போ எஜுகேஷன் மூலயமா நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு நமக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஜாபுக்கோ இல்லை அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை வச்சு ஒரு ப்ரொஃபஷன் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ எஜுகேஷனுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் டைரெக்டாக கிடையாது, இன்டைரக்டாக இருக்குது. ஸோ அப்போ எஜுகேஷன் எதுக்கு? நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு. நாலேஜை வச்சு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு காரில் இருந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே தெரியும் எனக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு இன்ஜினை கைட்டி போட்டு மாட்ட தெரியுமானா எனக்கு தெரியாது. இல்லை ஒரு காரை டிசைன் பண்ண தெரியுமானா எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு எங்கே லேக்காக இருக்குது? ஸ்கில் லேக்காக இருக்குது. எனக்கு வந்து எஜுகேஷன் மூலயமா எனக்கு காரை பற்றின நாலேஜ் கிடச்சிருச்சு. அந்த நாலேஜை வச்சு எனக்கு இப்போ டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் கேடிஆர் கோர்ஸ் படித்து என்னால் அதில் வந்து இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதன் மூலிமா ஒரு ஃப்ரீலான்ஸாகவோ இல்லை ஒரு பெரிய கம்பெனினால் வேலை செய்ய முடியும். ஓகேவா? அதன் மூலியமாக தான் நம்மளை வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்க முடியுமே தவிர எஜுகேஷன் நான் அந்த படிப்பு படிச்சுட்டேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து R&D வேலை கொடுக்குன்னு கேட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ எஜுகேஷனுக்கும் வேலைக்கு சம்மந்தம் கிடையாது. எஜுகேஷன் மூலயமா நாலேஜ், நாலேஜ் மூலயமா ஸ்கில், ஸ்கில் மூலயமா தான் உங்களுக்கு பணமோ ஒர்க்கோ கிடைக்கும். ஓகேவா? அப்படி நம்ம சிவசாமி சொல்கிற மாதிரி தான், நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காடு இல்லைனா வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நம்மக்கிட்ட பணம் மணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பிடிக்குவாங்க. நம்மக்கிட்ட இருக்க எஜுகேஷனையும் கல்வியும் மட்டும் யாராலையுமே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட எஜுகேஷனை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி எஜுகேஷன் வந்துச்சு, ஏன்ஷியனில் எப்படி இருந்துச்சு, நடுவில் எப்படி இருந்துச்சு, இப்போ அதோட ட்ரெண்டு என்ன, அதுக்காக போடப்பட்ட ஸ்கீம்னு மொத்தமாக ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ டாபிக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏன்ஷியன்ட் பீரியட். ஏன்ஷியன்ட் பீரியடை ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பள்ளின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டீச்சர் என்ன சொல்கிறாங்க, காணக்கையான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏன்ஷியன்ட்டில் வந்து ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க, பள்ளின்னு சொல்கிறாங்க, டீச்சரை காணக்கையான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஸ்கூலில் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்துருக்கலாம், இந்த மரத்துக்கடியில் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மரத்துக்கடியில் நடந்திருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட்னு சொன்ன உடனே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். பல்லவா, சோழா, பாண்டியா, சேரன் அந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பல்லவா பீரியட். பல்லவா பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். எஜுகேஷன் சென்டர் வந்து கட்டிக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஜுகேஷன் சென்டர் என்னன்னு சொல்கிறாங்க, கட்டிக்கான்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருந்திருக்கு? காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்னு சொல்லக்கூடிய தர்மபாலா வந்து நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் சான்ஸ்கிரிட் சென்டர் ஒன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? இதுதான் இவங்க டீட்டெயில்ஸ். என்னென்னா காஞ்சிபுரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கட்டிக்கா சொல்லியிருக்காங்க. அங்கே கிரேட் சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் இருந்திருக்கு. தர்மபாலா ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். அடுத்து வந்து சோழா பார்ப்போமா? சோழா பீரியட் பாருங்கள். சோழா பீரியட் தான் நம்மளோட தமிழோட நல்ல ஒரு கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சதுர்வேதி மங்கலம், திருபுவனைங்க இடத்துல வந்து வெடி காலேஜ் இருந்திருக்கு. என்ன காலேஜ்? வெடி காலேஜ் இருந்திருக்கு. ஓகேவா? அது யார் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர அவான். அது மட்டும் இல்லாமல் திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து மெடிக்கல் ஸ்கூல் இருந்ததுக்கான ஒரு சாட்சி நமக்கு இருந்திருக்கு. ஓகேவா? நம்ம அடுத்து பார்ப்போமா? அடுத்து பாருங்கள், பாண்டியா பீரியட். பாண்டியா பீரியடில் பாருங்கள்
சான்ஸ்கிரிட் தான் அவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சான்ஸ்கிரிட், அப்போ சங்ககாலத்து தமிழ்லாம் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே லேட்டர் பீரியடு. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் அவங்க மெயினாக வளர்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டிக்காய், சாலை, வித்தியாசத்தெல்லாம் நம்ம சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த சாலபோகன் பாருங்கள். இந்த சாலபோகனா என்னென்னா லேண்ட்ஸ் கிவன் டு டீச்சர்ஸ். இதே தான் வந்து சோழா பீரியட்லேயுமே சாலபோகன் தான் சொல்லுவாங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு லேண்டு கொடுத்தாங்கன்னா அதை சாலபோகன் சொல்லுவாங்க. பாண்டியஸ் பீரியட் மட்டும் இல்லை, சோழா பீரியட்லேயுமே அது சாலபோகன் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கந்தலூர் சாலைன்னு ஒரு இருக்கா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் காலேஜ். ஓகேவா? இவங்க தான் இந்த விஷயம். அதர்ஸ் பாருங்கள். இந்த மதுரை இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மதுரை வந்து ஜெயினோட ஒரு ப்ராமினன்ட் சென்டர் ஃபார் எஜுகேஷன். ஓகேவா? மதுரை வந்து ஜெயினோட ஒரு ப்ராமினன்ட் சென்டர் ஃபார் எஜுகேஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி புத்தாஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஓகேவா? புத்தாஸுக்கு ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் சென்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. இது யார் பீரியடில் வந்துச்சுன்னா நாயக் பீரியடில் வந்துச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இதில் இப்போ இந்த ஏன்ஷியன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொஸ்டின் நமக்கு இப்போ வரதில்லை. ஒரு புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து எழுதி படிங்க. இப்போ என்ன படிச்சிருக்கவங்களாம் ஒரு ரிவிஷன் மாதிரி இது எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையுமே எஜுகேஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. நீங்கள் கேட்கலாம், அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் படிக்கலையா? இப்போ ஏன்ஷியன் பீரியட் எவ்வளோ பார்த்தோமே, அப்போல்லாம் வந்து மக்கள் படிக்கலையா நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஏன்ஷியன் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களையும் என்னையே போல் ஒரு பாமர மக்கள்லாம் பெருசாக படிக்கலை. யாரெல்லாம் படித்தாங்கன்னா, ஒன்று மன்னர்களோட வம்சத்தில் வந்தாங்க, இல்லைனா பெரும் செல்வந்தர்களோட பிள்ளைங்க, இல்லைனா பிராமின்ஸ். இவங்க 3 பேர் தான் வந்து பெரிதளவில் வந்து அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ் மக்கள் படிக்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தமிழ் மக்கள் வந்து படித்தாங்க. எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த கீழடி பீரியட்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கீழடி பீரியடில் வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஏதாவது ஒரு பானையோ இல்லைனா வந்து ஒரு குடமோ நம்ம யாருக்காவது சீதனமோ கிஃப்டாக கொடுத்தோம்னா அதில் வந்து நம்ம பேர் போட்டு கொடுப்போம். அது ஒரு வழக்கம். அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பானையில் வந்து எழுதுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா அந்த பானையில் வந்து அடித்தல் திருத்தலோட எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா, அப்போ இருந்த மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. இதை நான் சொல்லிங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கீழடியை வந்து டிஸ்கவரி பண்ண மிஸ்டர் அமர்நாத் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கீழடி இதை பற்றிலாமே நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷனில் வந்து கிளியராக பார்ப்போம். ஸோ அப்புறம் என்ன சார், நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கு, அப்புறம் எப்படி நம்ம மக்கள்லாம் படிக்காமல் போனான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நம்ம எண்ணிருந்தால் படத்தில் சொல்கிற மாதிரி சின்ன மெலிசான வெள்ளை கோடு. அந்த கோடில் இந்த சைடு இருக்கவங்களாம் மேலேயும் இந்த சைடில் இருக்கவங்களாம் கீழேயும் பார்த்தாங்க. ஸோ அந்த கோடு என்னென்னலாம் நம்ம வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் கிளியராக பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எஜுகேஷன் வந்து ரொம்ப பரவுச்சு. ஸோ அப்படிப்பட்ட கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்னென்ன பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதான் ஸ்ப்ரெட்டிங் மாடர்ன் எஜுகேஷன் வந்து யாருன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். எந்த பீரியட்னு பாருங்கள், 15th and 16th century. ஓகேவா? அதுவும் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது போர்ச்சுகீஸ் தான். அவங்களோட 2 கோல் இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா ட்ரேட் பண்ணணும், 2வது கோல் என்னென்னா அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை இங்கே பரப்பணும். அது எப்படி பரப்பணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு தெரியணும்ல, இப்போ தெரியறதுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் தேவை. ஸோ அதன் மூலியமாக எஜுகேஷனை வந்து எல்லாருக்கும் பரப்பி கிறிஸ்டியானிட்டி பரப்பலாம் நினச்சாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். ஓகேவா? அந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸில் இருக்கவர் தான் ஃபாதர் ஃபெர்னாண்டஸ். இவர் என்ன பண்ணுறாரு, சர்ச்சையும் ஸ்கூலையும் 1567 புன்னக்கையலுங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே? புன்னக்கையல். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபாதர் ராபர்ட் டி நோப்லி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு இந்து சன்னியாசின்னு சொல்லிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி பிராமின்ஸ் வந்து இங்கே டெவலப் ஆனாங்களோ அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை இங்கே டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டைலை இவர் ஃபாலோ பண்ணதுனால இவர் வந்து தன்னை வந்து இந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபாதர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பிசி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம வீரமாமுனிவர். தமிழ் நிறைய லிட்ரேச்சர் எழுதியிருப்பார்ல, அவர் தான் நம்ம வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், ஆர்காடு மிஷன். இது எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1853. இது யார் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ சேர்ந்தவர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? கடைசியாக வந்தவர் தான் விநாயக் மகாதேவன் சொல்கிற மாதிரி கடைசியாக தான் நம்ம ஜீகன் பிளாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் தமிழ்நாடு எஜுகேஷனில். இவர் எப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 1706 வந்திருக்காரு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்குபார் அப்படின்னு என்னென்னா தரங்கம்பாடி.
இப்போ இருக்க தரங்கம்பாடியில் தான் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ். இவர் யார்? டேனிஷ். ஓகே, இவர் என்ன பண்ணாருன்னு பாருங்கள், ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. யாருக்கு யாருக்குன்னு பாருங்கள், பெண்களுக்கு முக்கியமாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லுவாங்கள்ல, மிகவும் பின்படுத்தப்பட்டவர் அந்த மாதிரி மக்களுக்கு, அதாவது இன்னும் சிம்பிளாக சொன்னால் எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்க பார்த்துருக்காங்க. எந்த ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமே எல்லா மக்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது மூலயமா 1712 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா, அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட் டைமாக பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஒரு பைபிள் மட்டும் இல்லாமல் நீதி வேம்பா, கொன்றை வேந்தன், உலக நீதிங்கிற நம்ம தமிழ் புக் எல்லாமே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஒரு தனியாகவே ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 37 வயசில் ஒரு செத்துட்டார். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் பீரியட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனோட சவுத் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கு காரணம் பிரிட்டிஷ் தான். ஏன்னா நாம் இருக்கிறது பாருங்கள், இந்த கடலோரமாக நாம் இருக்கோம். இவன் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கடலோர பகுதியில் தான் வந்திருப்பான். இங்கே பெங்காலில், மும்பையில், அப்புறம் வந்து மெட்ராஸ்லலாம் வந்திருப்பாங்க. ஸோ அவனோட ட்ரேடை வளர்க்குறதுக்கு அவனுக்கு ஆள் பத்தலை. ஸோ ஆள் பத்ததுனால நம்ம அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் படிக்க வச்சு அவனுக்கு வேலை செய்ய வைக்கலாம்னு யோசிச்சிருக்கான். ஆனால் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு அவங்களுக்கு எதிராகவே அதை வந்து திருப்பிட்டாங்க. அதை நான் சொல்ல முன்னாடி எஜுகேஷன்ஸ் தான் பவர்ஃபுல் பண்ணுங்கிறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அவனுங்க வந்து நமக்கு கீழே வேலை செய்யணும்னு நினச்சானுங்க, ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே அதை திருப்பிட்டாங்க. ஸோ அந்த படித்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெங்கால்லேருந்து எல்லா பொருட்சும் இங்கே ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் நாம் வந்து நார்த் இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணோமோ நம்ம கொஞ்சம் எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது காரணம் பிரிட்டிஷ் தான். அவங்க அப்படி என்னென்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், சார்ட்டர் ஆக்ட் 1813. 1813 என்ன பண்ணுவோன்னா ஒரு 1,00,000 ரூபாய் பிரிட்டிஷ் ஒதுக்கி இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த 1,00,000 பயன்படுத்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் மெக்கலே வருது எப்போனா 1835. ஓகேவா, 1835 இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த 10 பேர் வந்து கீழே இருக்க 20 பேருக்கு சொல்லி தருவாங்க, 20 பேர் வந்து 40 பேருக்கு சொல்லி தருவாங்க. அதான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இது சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஃபெயிலியர். ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆளுங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே வந்து யாரையுமே வளர விட மாட்டாங்க. இந்த நன்றி கதை சொல்லுவாங்கள்ல, அதனாலேயே இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேறு என்னென்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன். அப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து தமிழில், அதாவது தமிழ் இல்லைனா மற்ற அதர் லாங்குவேஜஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர். ஸோ அதனால் வெஸ்டர்ன் எஜுகேஷனை தான் ப்ரொமோட் பண்ணாரே தவிர ஈஸ்டர்ன் எஜுகேஷனில் உள்ள காலேஜை கூட க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இவர் இங்கிலீஷை சப்போர்ட் பண்ணார்ல, அதுக்கு பேர் வந்து ஆங்கிலிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து இவரோட ஃபேமஸ் கோட்ஸ் இருக்கு, அதுன்னு பாருங்கள். இந்தியனாக நீங்கள் வந்து உங்கள் ரத்தத்துலேயும் கலர்லையும் நீங்கள் இந்தியனாக இருந்துக்கோங்க, ஆனால் உங்களோட டேஸ்ட்டும் உங்களோட திங்கிங் எப்படின்னா பிரிட்டிஷ்காக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியனாக நீங்கள் வந்து எப்படின்னு இருந்துக்கலாம், ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும்போது நீங்கள் பிரிட்டிஷாக தான் இருக்கணும். ஸோ அதான் சொல்கிறாரு, இந்தியன் பை பிளட், கலர் அண்ட் பிரிட்டிஷ் பை டேஸ்ட், ஒப்பீனியன், மாரல்ஸ் அண்ட் இன்டலெக்ட். ஓகேவா, ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், வுட்ஸ் டிஸ்பேட்ச். வுட்ஸ் டிஸ்பேட்ச் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, அவர் என்ன சொன்னார், இங்கிலீஷில் தான் எல்லா எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது அதை நம்ம சொல்ல மதர் டங் தமிழ் இல்லைன்னா நம்ம இந்திய மொழிகளில் வந்து ப்ரைமரி எஜுகேஷனும் இங்கிலீஷில் வந்து ஹையர் எஜுகேஷனும் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்கூலு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இவர் வந்து வழி கொடுத்துருக்காரு. அது பாருங்கள், இதன் மூலியமாக தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே வந்திருக்கு. எங்கே, கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 1857 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போவும் இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அது எதன் மூலயமா வந்துச்சுன்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 மூலயமா தான் வந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. வெர்னாக்குலர் லாங்குவேஜில் ப்ரைமரியும் இங்கிலீஷில் ஹையர் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக தான் மெட்ராஸில் வந்து 1857 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள் அண்டர் கமிஷன். அண்டர் கமிஷனே 2 இருக்குது. ஒரு அண்டர் கமிஷன் தான் எஜுகேஷன், இன்னொரு அண்டர் கமிஷன் எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா
நம்ம ஜாலியன்வாலா பாக்ஸ் இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு அண்டர் கமிஷன் போட்டிருப்பாங்க. அது 2. இது வந்து அண்டர் கமிஷன் 1 எப்போ போட்டதுன்னா 1882. இது எதுக்கு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியில் வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணி எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன். ஓகேவா? இப்போ வந்து அண்டர் கமிஷன் எதுக்கு? ப்ரைமரி எஜுகேஷன். அடுத்து பாருங்கள் ரேலே கமிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1902. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதுவும் குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில். ஓகேவா? இப்போ அண்டர் எதுக்கு போட்டாங்க? ப்ரைமரி எஜுகேஷனுக்கு. ரேலே எதுக்கு போட்டிருக்காங்க? யூனிவர்சிட்டிஸுக்கு. ஓகேவா? இதன் மூலியமாக தான் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904 வந்து பாஸ் ஆச்சு. ஓகேவா? ஆனால் எதன் மூலியமாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச். அதன் மூலியமாக தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே வந்து யூனிவர்சிட்டி ஆக்ட் எதன் மூலியமாக வந்திருக்குன்னா இந்த ரேலே கமிஷன் மூலியமாக. ஓகேவா? அடுத்து பாருங்கள் செர்ஜென்ட் பிளான். இது நம்ம இந்த 2 பாயிண்ட் படித்து பாருங்கள், உங்களுக்கு நம்ம எங்கேயே படித்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் ஆஃப் 6 and 14. இது எங்கே சொன்னது? செர்ஜென்ட் பிளான். இது எங்கே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது? ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் வந்து 2009 போட்டிருப்பாங்க. அது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 2010. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்கும். ஆர்டிகல் 21A, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 51A(K) சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பியில் எங்கே சொல்லியிருப்பாங்க, என்ன ஆர்டிக்கல் சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? டிபிஎஸ்பியில் இதோட ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதோட வந்து நம்ம பிரிட்டிஷ் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராதாகிருஷ்ணன் கமிட்டி 1948. ராதாகிருஷ்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் யாருன்னா ராதாகிருஷ்ணன் தான். நவம்பர் 11 வந்து நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் டேவாக கொண்டாடுறோம். இது யாரோட பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்களோட பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் டேவாக கொண்டாடுறோம். ராதாகிருஷ்ணன் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், அப்போ மதர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் யார்? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டால் எஜுகேஷனில் அந்த சொன்னது டிபிஎஸ்போட ஆர்டிகல் என்ன. ரெண்டாவது வந்து மதர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் யாருன்னு சொல்லி கமெண்ட்டில் கீழே போடுங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லவ் ஃபார் ஹையர் வேல்யூஸ், இது யார் சொன்னதுன்னு கூட கேட்பாங்க. இது யார் சொன்னாங்கன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்தது தான் முக்கியம். கோத்தாரி கமிஷன் இது எப்போ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1964. இது எதுக்கு போட்டிங்கன்னா பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமாக தான் படிச்சுட்டு வந்திருப்போம். அதாவது 10+2+3. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதை நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் பேஸ்ட் வந்து செக்குலரிசம் பேஸ்டாக இருக்கணுமா, அதாவது மத ரீதியாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் செக்குலராக வந்து ஸ்கூல் இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா கோத்தாரி கமிஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டை பேஸ் பண்ணி தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1968 வந்து வந்திருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனை வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 6% ஆஃப் ஜிடிபி அதில் வந்து எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து WHO ரெக்கமெண்டேஷன் சரி, யூனிசெஃபோட ரெக்கமெண்டேஷன் 6% ஆஃப் ஜிடிபி தான். ஸோ ஆனால் கரண்ட்டாக பாருங்கள் 4.5% ஆஃப் ஜிடிபி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025. இன்னுமே அவங்க சொன்ன இந்த 6 வந்து ரீச்சே பண்ணலாங்க. இருந்தாலுமே முன்னையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்க்ரிமெண்ட் தான். இப்போ எவ்வளோ ஜிடிபி எஜுகேஷன் சென்ட் பண்ணுறாங்க? 4.5%. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ட்ரை லாங்குவேஜ் ஃபார்முலா. இந்த ட்ரை லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இப்போ வரைக்குமே அது இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. ஸோ அடுத்து பாருங்கள் 1986, அது 1968, இது அப்படி திருப்பி போட்டால் 86. அதான் வந்து அடுத்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேயும் எஜுகேஷன் வந்து ஈக்குவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் SC/STக்கும் வந்து எஜுகேஷன் வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன், அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஸ்கீம் தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. அடுத்து பாருங்கள் இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இது பாருங்கள்
வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். நம்ம இப்போ இந்த கரஸில் படிப்போம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கெல்லாமே இதான் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள் ரூரல் யூனிவர்சிட்டி மாடல். அதாவது அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எஜுகேஷனை வந்து கிராஸ் ரூட் லெவலில் டெவலப் பண்ணணும். அதாவது ரூரலில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதில் போட்டது தான் ரூரல் யூனிவர்சிட்டி மாடல். இதில் போட்டது தான் 1986 வந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ அடுத்து பார்ப்போமா, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 2012 போட்டது. இதை பேஸ் பண்ணி தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 போட்டாங்க. ஓகேவா? அதனால் இதுக்கப்புறம் வரது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தாலும் கோத்தாரி கமிஷன்னா பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியா. இது பாருங்கள், டு ரீஇன்ட்ரோடியூஸ் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அதாவது எஜுகேஷன் சிஸ்டமை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு. அது வந்து பேசிக் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேவா? அதன்படி பாருங்கள் 5+3+3+4. அங்கே என்ன பார்த்தோம், 10+3+2 பார்த்தோமா. இங்கே வந்து அதை மாற்றி 5+3+3+4 பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய கூட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பார்ப்போம். அடுத்து பாருங்கள் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்துருவோம். 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 2030 அச்சீவ் பண்ணோமா. அடுத்து பாருங்கள் ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்களா, அது மாதிரி 2 கோடி மாணவர்களை வந்து திருப்பி பள்ளிகளுக்கு கொண்டு வரதுக்காக போடப்பட்டது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம். ஓகே, அடுத்து பாருங்கள் பப்ளிக் எக்ஸாம் டுவைஸ். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாமே இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. ஆனால் ஜென்ரலாக இந்தியா லெவலில் 10th 12th மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ணலான்னா செகண்ட் அட்டம்ப்ட் இல்லாமல் எக்ஸாம் மாதிரி வச்சு அந்த அட்டம்ப்டை வந்து கிளியர் பண்ணலாமா. ஸோ அதான் பப்ளிக் எக்ஸாம் டுவைஸ். அதுக்கடுத்து இல்லாமல் ஃபவுண்டேஷன் லிட்ரஸியும் நியூமரிஸும் இதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா நிப்புன் பாரத். அதாவது தமிழில் என்ன சொல்லலாம், எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் சொல்லுவாங்களே, அதுக்காக இது போட்டாங்க. அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள் வொகேஷ்னல் எஜுகேஷனை வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போது 6thலேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம், வித் இன்டர்ன்ஷிப்போடு கொடுப்பாங்களாம். அடுத்து பாருங்கள் டீச்சிங் மதர் டங். இப்போ வந்து நம்மளோட தாய்மொழியில் அட்லீஸ்ட் 5வது வரைக்கும் படிக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி பாயிண்ட் பாருங்கள் பப்ளிக் எக்ஸாம் யார் யாருக்குன்னு பாருங்கள். 3வது படிக்கிற பசங்களுக்கு, 5வது படிக்கிற பசங்களுக்கு, 8வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வைக்க போகிறாங்களா. ஸோ இங்கே தான் நமக்கு பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து பார்ப்போமா, இனிமேல் 2030 அப்புறம் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே 4 இயர் பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து டீச்சராக குவாலிஃபை ஆகுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து ட்ரை லாங்குவேஜ் பாலிசி. ஏற்கனவே ஒரு விலங்கம் சொன்னோம்னா இப்போ இது 2வது விலங்கம். நம்ம வந்து எப்போ ஃபாலோ பண்ணோம், 2 லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் ஒரு பிரச்சனை. அடுத்து பாருங்கள் ஹையர் எஜுகேஷன் 50% என்ரோல்மெண்ட் ரேஷன் 2035. அங்கே என்ன பார்த்தோம், 100% வந்து பார்த்தோம். எப்போ 2030. இங்கே பாருங்கள் 15% 2035 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ரேஷன். அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நின்றுட்டு திருப்பி கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணலாம். இதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் MERU அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் யூனிவர்சிட்டி. இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ரிசர்ச்சை வந்து பூஸ்ட் பண்ணி இந்தியாவை வந்து ரிசர்ச்சுக்கு ஒரு குளோபல் ஹப்பாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஹையர் எஜுகேஷன் கமிஷன். ஓகே, ஹையர் எஜுகேஷன் கமிஷன்னா என்னென்னா, இது வந்து ஒரு சிங்கிள் அம்பர்லா பாடி சிஸ்டம். அதாவது இது வந்து இதான் ஒரு சிங்கிள் சோர்ஸு. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லாத்தையும் வந்து இது கீழே கொண்டு வந்துடுவாங்க. 2 மட்டும் வராது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவும் மெடிசன் மட்டும் இது கீழே வராது. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் இது கீழே தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டி. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்தியா யூனிவர்சிட்டியில் ஃபாரின் யூனிவர்சிட்டியை கொலாப் பண்ணி அங்கே இருக்க எஜுகேஷனையும் கல்ச்சரையும் இங்கே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள் செஸ்ன்னு ஒன்று ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அடிச்சுக்கூடாது, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே டிஸ்அட்வான்டேஜ் பகுதியில் தான் வந்து இது போடுறாங்க. அது பாருங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோனு. அதுவும் இல்லாமல் இம்ப்ரூவ் டிஜிட்டல் லிட்ரஸி. அப்போ சொன்னதான் அதே மாதிரி 6% GDP வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ போடுறோம் இப்போது 4.5%. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு. இது வரைக்கும் நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தானே பார்த்து, இது என்ன புதுசாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக போட 2020 பாலிசி இன்னுமே நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February March மந்தில் கூட CM ஸ்டாலின் சார் சொல்லியிருப்பார், 1000 கோடி கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்த பாலிசியை வந்து போடவே மாட்டோம், அதாவது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் நம்ம இந்த எஜுகேஷன் பாலிசியில் ரெக்கமெண்டேஷனில் பார்ப்போம்.
ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிட்டி. இந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2022. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அங்கே பார்த்தோம் ட்ரை லாங்குவேஜ் பாலிசி, நம்மளுடைய திராவிடன் பாலிட்டிக்ஸோட முக்கியமானதே அந்த இந்தி எதிர்ப்பு தான். ஸோ அதை வந்து இப்போயும் எதிர்ப்பு பண்ணி 3 லாங்குவேஜாக சொன்னதை இன்னுமே நம்ம வந்து டே லாங்குவேஜ் பாலிசி தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேவா. அடுத்து பாருங்கள், பப்ளிக் எக்ஸாம் சொல்லியிருந்தேன் 3வது 5வது 8வது பர்சன்ட்டுக்கெலாம் பப்ளிக் எக்ஸாம், அதை வந்து அபாலிஷ் பண்ண சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது நம்ம ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. இப்போ டாக்டர் படிக்கிறது நீட் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு எது வந்து பேசிக்காக இருக்குன்னா 11th 12th இருக்கிற மார்க்கை வந்து கன்சல்ட் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக போடணும், தவிர நீட்டோ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து பார்ப்போம், ஸ்டேட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஒன்றா தான் பார்க்கணும், ஒன்றா தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பேனிங் கோச்சிங் சென்டர்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்லையோ காலேஜில் வேலை செய்கிறாங்க, அதே ஆள் வந்து வெளில வந்து டியூஷன் சென்டர் நடத்தினா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஆல் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன். இந்த ஆல் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷனையுமே மேம்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போடணும், இன்னொரு சிங்கிள் ஆக்ட் மாதிரி போட்டு இவங்க எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்ப்போமா. அடுத்து பாருங்கள், நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்ப்போம். எலமெண்ட்ரி ஸ்கூலில் எவ்வளோ இருக்குது, 98.4% இருக்குது. ஓகேவா. அடுத்து செகண்டரி ஸ்கூலில் பாருங்கள் 97.5%, ஹையர் செகண்டரியில் 82.9%. ஓகேவா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதா. நம்ம ஹையர் எஜுகேஷனில் பாருங்கள் டோட்டலாக 47% தான் உங்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தெரியலாம், ஆனால் இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது நாம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். கடந்த ஒரு 4 to 5 இயர்ஸாகவே நாம் தான் அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கதை சொன்னல ஸ்டார்டிங்கில், அந்த கதை சொன்னது வந்து இவங்களுக்கு தான், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகாமல் இருக்காங்களே, எஜுகேஷன் தேவையில்லை நினைக்கிறாங்களே, அவங்களுக்காக சொன்னது அந்த கதை. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க எல்லாமே ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் அவங்களுக்கு. ஸோ ஸ்கூலில் வந்து அவங்க போகலன்னு சொல்கிறது இயல்பு தான். அதை கேட்டுக்கிட்டு நாமளும் அது போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க எப்படியும் ஸ்கூலுக்கு போய் படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க படிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறது ஃபுல்லாகவே பேசிக் தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது தான் அவங்களுக்கு என்ன நாலேஜ், அவங்க என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்கிறது அங்கே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் இருக்கும், அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அந்த வேலையை பார்த்தது நம்மளோட பேரண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்களோட பசங்க இப்போ படித்ததுனால இப்போ அந்த வேலை செய்ய ஆள் இல்லாதனால நார்த் இந்தியன்ஸ்லேருந்து இப்போ இங்கே வந்து வராங்க. ஏன்னா அவங்க இன்னும் படிக்கலை, அது பெரிய அளவில் இப்போ நம்மளோட கம்பேர் பண்ணும்போது படிக்க ஆரம்பிக்கல. அதுதான் காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணணுன்னா கூட ஒரு 5 இயர்ஸ் இல்லைனா ஒரு 1 to 2 attempt 3 to attempt பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷம் அந்த பையன் நம்பாமல், அந்த பொண்ணை நம்பாமல், அந்த ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கணும். அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம முன்னேறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு சிவில் சர்வீஸை ஒரு 5 years 6 attempt கொடுத்து கூட கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவாது நாளைக்கு நம்ம பசங்க நல்லா படித்து அவங்கள கோல் எய்ம் பண்ணுறதுக்காகவது இந்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக படித்து நல்ல வேலைக்கு போகணும் எல்லாருமே. ஸோ அதனால தான் அந்த முன்னாடி ஜென்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறது. ஓகேவா. அடுத்து பார்ப்போமா, ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். அது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோக். இதில் வந்து தமிழ்நாடு வந்து 2nd ரேங்கில் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட் யாருன்னா கேரளா. அந்த ஸ்கோர் பாருங்கள் 73.4% தான் தமிழ்நாடோட ஸ்கோரு. ஓகேவா. இது நாங்கள் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு எத்தனை இருக்குது, 2nd ரேங்கில் இருக்குது. என்ன இண்டெக்ஸு, ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ட்ராப் அவுட் வந்து தமிழ்நாட்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 4.5% தான். ஓகேவா. ட்ராப் அவுட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 4.5% தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 டாப் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் வந்து 3 யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் 8 ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரேங்க் இருக்கான். இதில் டாப் 100 யூனிவர்சிட்டியில் வந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 506 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 492 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீசெண்டாக போட்ட ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் April 2025 போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து சில ஸ்கீம் மட்டும் மந்த்து, இயரு, டேட்டோட பார்ப்போம்.
மிச்சம் எல்லா ஸ்கீமும் இயர் ஒரு பார்ப்போம். இது வந்து எப்போனா 2025 கீழே அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பாருங்கள், தீரன் இனிஷியேட்டிவ். இது எப்போ போட்டாங்கன்னா April 26, 2025 போட்டது. ஓகேவா? இது எதுக்காக போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தமிழ், மேத்ஸ் இதில் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. இது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6th to 8th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. இதுக்காக தனியாக இல்லாமல் ஸ்கூல் டைம்லேயே வந்து அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் தீரன் ஸ்கீம். ஓகேவா? செகண்ட் ஸ்கீம் பார்ப்போமா? செகண்ட் ஸ்கீம் பாருங்கள், சிஎம் பிரேக் ஃபஸ்ட் ஸ்கீம். ஓகேவா? இது எப்போ போட்டாங்க பாருங்கள், 15th September 2022. எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1545 கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் மட்டும் இது ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது காலை உணவு திட்டம் எங்கே போட்டிருக்காங்க, 2020 மதுரையில் 1545 ப்ரைமரி ஸ்கூலில் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2023 ஆகஸ்ட் மாதம் 23 நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருக்கோவிலில் வந்து எல்லா கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ஸுமே இதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 15 July 2024 திருவள்ளூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்கீம் பார்ப்போமா? தமிழ் புதல்வன் ஸ்கீம். இது எப்போ போட்டதா 9th August 2024. இது எப்படின்னா அப்படியே நம்ம புதுமை பெண் ஸ்கீம் மாதிரி தான். இப்போ புதுமை பெண் ஸ்கீமில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து 1000 rupees கொடுத்தாங்களா, இங்கே வந்து பாய்ஸ்க்கு வந்து 1000 rupees கொடுக்குறாங்க. 6th to 12th வரைக்கும் படித்த கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக 1000 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்கீம் பாருங்கள், விழுதுகள் ஸ்கீம். விழுதுகளில் 2 விழுதுகள் இருக்குது. விழுதுகள் ஒன் ஸ்டாப்பும் விழுதுகள் ஸ்கீம் இருக்குது. விழுதுகள் ஒன் ஸ்டாப் வந்து பிடபிள்யூடி, அதை பற்றி நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இது வந்து விழுதுகள் ஸ்கீம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024 போட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா, அலுமினின்னு சொல்லுவாங்களே பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம பள்ளிக்கூட படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த பசங்களாம் வந்து திருப்பி அந்த ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுவாங்களே, அதே தான் இதுவும். ஏற்கனவே படித்த பசங்க அவங்களோட ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் இது. அடுத்து பாருங்கள், பேராசிரியர் அன்பழகன் ஸ்கீம். இது எப்போ போட்டது, 2023 போட்டது. ஓகேவா? இப்போ 2023 போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்னு பார்த்துருப்போம்ல, இந்த ப்ரைமரி எஜுகேஷன் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமான எல்லா ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் பேராசிரியர் அன்பழகன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். எப்போ போட்டாங்கன்னா 2023. அடுத்து பாருங்கள், வானர்கேணியம் இல்லை மணற்கேணியம். இது எப்போ போட்டதுன்னா 2023 போட்டது. இது எந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வீடியோவாக ரெடி பண்ணி அந்த ஆப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக போடப்பட்டது தான் இந்த ஆப். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அனைவருக்கும் ஐஐடிஎம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸ் இருக்குல்ல, ஐஐடிஎம் அதான் சொல்கிறாங்க. இது எப்போ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2023. இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோ வந்து ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பயிற்சியெலாம் கொடுத்து அந்த பசங்களை வந்து நிறைய பெரிய ஐஐடி ஐஐஎம் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கீம் தான் திறனறி தேர்வு திட்டம். இதுவும் 2023 தான். யாருக்குன்னு பாருங்கள், 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஒரு 500 பாய்ஸுக்கும் ஒரு 500 கேர்ள்ஸுக்கும் என்ன தருவாங்கன்னா 1000 ரூபா 12th படிக்கிற வரைக்கும் தருவாங்க, ஸ்டைஃபண்ட் மாதிரி. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த பயிற்சியும் யார் கொடுப்பாங்கன்னா ஐஐடிலேருந்து தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 12,000 வந்து யூஜி டிகிரி படிக்கிறாங்கள அவங்களுக்கு வந்து 12,000 rupees கொடுப்பாங்க ஸ்டைஃபண்ட். ஓகேவா? இது வந்து ட்ரைனிங் கொடுக்கறது யார், ஐஐடி. அடுத்து பார்ப்போமா? அடுத்து புதுமை பெண் ஸ்கீம். இது எப்போ போட்டோம்னா 5 September 2022. இது ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்கீமோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். அது என்ன ஸ்கீம்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஹையர் எஜுகேஷன் நம்ம 44% தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஹையர் எஜுகேஷனுக்காக பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2024 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் தமிழ் புதல்வன் வரும்போது கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் சேர்த்து தான் வந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து புதுமை பெண்ணில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து எண்ணும் எழுத்தும் ஸ்கீமு. இதை இப்போ போட்டால் 2022. இதை வந்து இந்தியில் பார்த்தீங்கன்னா நிப்புன் பாரத்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. தமிழில் வந்து எண்ணும் எழுத்தும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் அண்ட் நியூமரசி அரித்மெட்டிக்.
அதாவது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் சின்ன சின்ன கணக்கு போகிறதுக்கும் 1லேருந்து 3வது படிக்கிற பசங்களுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் இது. பேசிக்காக அந்த 1வதுலேருந்து 3வது படிக்கிற பசங்க வந்து இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக போடப்பட்டது. அது வந்து எப்போ அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2025 அச்சீவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்கீம் பார்ப்போமா? நம்ம ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன். அதாவது இது என்னென்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கீம் பார்த்தோம்னா விழுதுகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணுறாங்க. யாரா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வாலண்டியர்ஸ் மூலமாக டெவலப் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் வந்து ஃபஸ்ட்டு வாலண்டியராக வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போ போட்டதுன்னா 2022. ஓகேவா? அடுத்து பாருங்கள் சிற்பி ஸ்கீம். இது எப்போ போட்டால் 2022. சிற்பினா என்னன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து ஒழுக்கத்தையும் குற்றங்கள் பற்றின அவேர்னஸும் கொடுத்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க குற்றவாளிகளை குற்றம் பண்ணாதவங்களை ஆக்கிறதுக்காக இப்போவே அவங்கள வந்து டிசிப்ளினாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? யாருக்குன்னு பாருங்கள் 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்ப்போம் மகிழ்கணிதம். இந்த மகிழ்கணிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசில் கொஞ்சம் மேத்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் அதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க 2022. ஓகேவா? எதுக்குன்னா மேத்ஸை வந்து சிம்பிள் வேவாக சொல்லிக் கொடுக்கணும். மேத்ஸை வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவாங்களாம். யாருக்குன்னு பாருங்கள் 6th to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடப்பட்ட ஸ்கீம் தான். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள் மாணவில் மன்றம். இது எப்போ போட்டோன்னா 2022. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டெம்மில் என்னென்னா சயின்ஸ் பற்றி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 8th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? மாணவில் மன்றம்னா எதுக்கு? ப்ரொமோட் ஸ்டெம்மு யாருக்குன்னா 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த ஸ்கீம் பாருங்கள் தகைசல் பள்ளிகள் திட்டம். இது இப்போ போட்டது 2022 போட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக வந்து மாற்ற போகிறாங்களாம். ஓகேவா? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அதை வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக மாற்றிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் மாடல் ஸ்கூல். இது இப்போ போட்டது 2022 போட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த சிஎம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வந்து இந்த ஸ்கூலெல்லாம் பார்த்துருப்பார். டெல்லியில் இருக்க ஸ்கூல் மாதிரி இங்கேயும் ஸ்கூலை வந்து நல்லா அதே அந்த மாடலில் வந்து இங்கே டெவலப் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் இது மாடல் ஸ்கூல். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? நான் முதல்வன் ஸ்கீமு. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸே நிறையா தடவை பார்த்துட்டோம். ஸோ இது எப்போ போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா March 2022 போட்டது. எதுக்குன்னா 12th முடிச்சுட்டு வர பசங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமாக போட்டது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி, யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மூலயமா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கல்லூரி கனவுன்னு என்னென்னா 12th படிச்சுட்டு என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிற 12th பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற, அதாவது ஒரு கைடன்ஸ் செக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதான் கல்லூரி கனவு. உயர்வுக்கு படினா அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக போட்டது. இதிலே பார்த்தீங்கன்னா இளையா போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒரு சேட்பாட்டு. அதை பற்றி உங்களுக்கு நீங்களே ராஜான்னு ஒரு ஸ்கீமு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த போடப்பட்டது. எல்லாமே எது கீழே வரும்? நான் முதல்வன் கீழே தான் வரும். இது எப்போ போட்டது? March 2022. இது ரொம்ப முக்கியம். நம்மளும் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்ப்போமா? அடுத்து பாருங்கள் இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி எப்போ போனால் 2021 போட்டது. இது எப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம். இதுவுமே நம்ம வந்து விழுப்புரம் மரக்காலத்தில் போட்டது. இதுவுமே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அந்த எஜுகேஷன் கேப் ஒன்று உண்டாயிருக்கும். அந்த கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான். வாலண்டியர் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து 5 மணி 6 மணிக்கு மேலே போய் ஸ்கூலுக்கு வந்து சொல்லித்தருவாங்க. இது யாருக்கு போட்டோம்னா எஜுகேஷன் கேப்பை குறைக்கிறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம். ஸோ அடுத்து பார்ப்போமா? இப்போ பார்த்தது எல்லாமே ரீசெண்டாக போடப்பட்ட ஸ்கீம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது சில ஸ்கீம் வந்து மிஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம எதில் வந்து கவர் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், அதில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் சில முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. 1921 பாருங்கள் நூன் மீல் ஸ்கீம். இந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்கு நம்ம தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். நூன் மீல் ஸ்கீம் யார் போட்டது? ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, இப்போது 1921 போட்டாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் எப்போனா 1956, அதாவது 5-6 வயசு குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறது. இது யார் போட்டோன்னா காமராஜர் போட்டார். அடுத்து பாருங்கள் 1982 வந்து நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம். இது யார் போட்டாலும் எம்ஜிஆர் போட்டாங்க.
8 மணி ஆனால் 2 முட்டை சாப்பிடணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து பாருங்கள் 2011 ஃப்ரீ பஸ் பாஸும் ஃப்ரீ லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஃப்ரீ பைசைக்கிள் வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்ப்போமா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம இந்த டாபிக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்னா. உங்களுக்கு எதாவது புரியல, எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு சின்ன டைலாகோட நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த கல்வி பார்த்திங்கன்னா சின்ன தீக்குச்சியில் வர நெருப்பு மாதிரி தான். அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடுங்கிற இருட்டை நீக்கி வெளிச்சங்கிற சமத்துவத்தை கொண்டு வரும் நம்புகிறேன். நம்பிக்கையுடன் நான் உங்கள் வல்லமை ஐஎஸ் அகாடமி, கார்கில். நன்றி.